மணி, இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லைம் வச்சு என்ன கேம்டா விளையாட போறோம்? ஜாரா, நம்ம எப்பவுமே ஸ்லைம் மிக்சிங் தானே விளையாடுவோம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஸ்லைம்ல கடை வச்சு விளையாடலாம். பீஸா, பர்கர்னு எல்லாமே பண்ணி விக்கிற மாதிரி விளையாடலாம். அது நல்லா ஜாலியா இருக்கும். இந்த ஸ்லைம் பார்க்க எவ்வளோ பெருசா இருக்கு. இதுக்கு மேல கொடுத்துருக்க யூனிகார்ன் பொம்மை கியூட்டா இருக்குல்ல. சரி, கடை வச்சு விளையாட போறோம். அதுல யாரு கஸ்டமர்ஸ், யாரு கடையில விற்க போறவங்கன்னு சொல்லவே இல்லை. நாங்க 3 பேரும் கடை வச்சுக்கிறோம். மத்தவங்க எல்லாம் கஸ்டமரா இருந்து பொருள் வாங்க வர்ற மாதிரி வாங்க. இந்த ஸ்லைம்லாம் பார்க்கவே ரொம்ப கொல கொலன்னு அருவருப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு கையில் தொடவே பிடிக்காது, ரொம்ப டர்ட்டியாக ஆகிடும். ஸோ நான் கஸ்டமராகவே இருந்துக்கிறேன்ப்பா. ஜாரா, நான் விளையாட்டுக்கே வரல, வீட்டுக்கு போகிறேன். ஏன் சிவா நீ வரலன்னு சொல்ற? எல்லாரும் சேர்ந்து விளையாடலான்னு தானே வந்திருக்கோம். இல்லை ஜாரா, அந்த தியா கஸ்டமராக இருக்க போறா. அவ கூட எனக்கு விளையாடவே பிடிக்காது, அதனால தான் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். அப்ப நீ அவ கூட கஸ்டமரா போக வேண்டாம், எங்க கூட கடையில சேல்ஸ் பண்றதுக்காக வந்துரு. மணி, பாத்தியா அந்த தியா ஸ்லைமை கையில தொட்டாலே பிசு பிசுன்னு ஒட்டுன்னு எப்படி சீன் போட்டான்னு. நான் அவ கூட கஸ்டமரா போக மாட்டேன்டா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஜாராவும் ஜோயாவும் சிவானியும் நீயும் நானும் கடை வைக்கிறவங்களா இருந்துக்கலாம். மத்தவங்க எல்லாம் கஸ்டமரா இருந்துகிட்டோம். ஆமா, கடையில ஏதாவது ஃபுட் வாங்கினா குடுக்கறதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு என்ன பண்றது? டே கிறிஷ், அதுக்கு தான் நாங்க இங்க ஃபுல்லா டாய் மணி வச்சிருக்கோம். இங்க பாத்தியா, இந்த பாஸ்கெட் ஃபுல்லா டாய் மணி தான் இருக்கு. அத நீ எங்க கிட்ட கொடுத்துக்கலாம். ஆமா, உங்க கடையில எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் விக்கிறீங்கன்னு சொல்லவே இல்ல. எங்க ஷாப்ல பீஸா, பர்கர், கட்லெட்னு ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் கிடைக்கும். இந்த ஸ்லைம நான் 100 rupees கொடுத்து நேத்து எங்க அப்பா கூட கடைக்கு போகும்போது வாங்கினாக்கும். அதுவும் இல்லாம இதுல நிறைய பிம்பாம் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு கிஃப்டும் இருக்கு. பாத்தீங்களா யூனிகார்ன் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. இதை நானே வச்சுப்பேன். அதோட இந்த பிம்பாம் பாலை இந்த ஸ்லைம் கூட மிக்ஸ் பண்ணதான் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம விளையாடும் போது பீஸாக்கு மேல எல்லாம் டாப்பர் தூவுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைம் அப்படி ஸ்டிக்கியா இருக்குன்னு பாத்தியா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் அது நல்லா லூஸ் ஆகும். டே மணி, குடுறா, நான் ஒரு வாட்டி பண்ணி பாக்குறேன். பார்க்கவே மைண்ட் ரிலாக்ஸிங்கா நல்லா இருக்குடா. ப்ளூ கலர் அட்ராக்டிவா இருக்குல்ல, எப்படி அழகா இருக்குன்னு பாத்தியா? என்னடா இன்னும் ரொம்ப ஸ்டிக்கியாவே இருக்கு, அது ஃப்ரீயாவே ஆக மாட்டேங்குது. இன்னும் ரொம்ப நேரம் அதை இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அளவுக்கு ஃப்ரீ ஆயிருச்சு பாரு, செமையா இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்டா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நல்லா இழுத்து பார்க்கலாம். என்ன இது பிஞ்சு போய்கிட்டே இருக்கு. சரி, இன்னும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி டிரான்ஸ்பரண்டா வருதான்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்கு இந்த விளையாட்டு விளையாடவே. இங்க பாருடா, டிரான்ஸ்பரண்டா இருக்கீங்க நீங்க எல்லாம், ஆப்போசிட்ல தெரியுறீங்கடா எனக்கு. நல்லா இருக்குல்ல இது. ஜாரா, என்ன சின்ன குழந்தையாட்ட விளையாண்டுட்டு இருக்க? குடு அதை என்கிட்ட. ஒரு நிமிஷம் நானும் ஏதாவது பண்ணி பாக்குறேன். ஜாரா, இங்க பாத்தியா அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நீங்க எல்லாரும் கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுறீங்க இந்த ஸ்லைம்ல பாக்குறதுக்கு. மணி, நீ என்ன சொன்னா இப்ப நீயே விளையாண்டுட்டு இருக்க இத வச்சு? ஆமா சாரா, எங்க அப்பா எப்பவுமே சின்ன டப்பா ஸ்லைம் தான் வாங்கி தருவாங்க. இந்த வாட்டி பெரிய ஸ்லைமா வாங்கி கொடுத்தாங்களா, பார்க்கவும் சூப்பரா இருந்துச்சா, அதுதான் வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். சரி, நீ வச்சு விளையாண்டதெல்லாம் போதும் மணி, நம்ம சீக்கிரமா கடை வச்சு விளையாடலாம். அதுதான் ஜாலியா இருக்கும். நீ தனியா விளையாண்டிட்டீனா எல்லாரும் கோவப்பட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எங்க ஷாப் ஓபன் ஆயிருச்சு. உங்களுக்கு ஏதாவது ஃபுட் தேவைப்படுதா? எனக்கு ஒரு ஸ்லைம் வச்சு ஒரு பபிள் டீ மேக் பண்ணி கொடுங்க. அந்த பபிள் டீ நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சொதப்புனீங்கன்னா நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண மாட்டேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுவேன். ஓகே மேடம், ஒரு 5 minutesல ரெடி பண்ணிடுறோம். மணி, எதுக்கு மணி கோழி குண்டை எடுத்து வச்சிருக்க? நம்ம தான் ஸ்லைம்ல தானே விளையாட போறோம். இல்ல சாரா, கோழி குண்டு போட்டோம்னா பபுள் எஃபெக்ட் கொடுக்கும்ல. பபுள் டீல எப்படி ஜெல்லி மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டிருப்பாங்க, இது பாக்குறதுக்கும் அதே மாதிரி இருக்கும்ல. அதனாலதான் இது சூஸ் பண்ணிருக்கேன். இப்ப போட்டாச்சு, இதுல தண்ணி ஊத்திக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கொடுத்தா கூட கஸ்டமர் காசு தர மாட்டாங்க. 2 டம்ளர் ஊத்தியாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு பபுள் டீ மாதிரியே இருக்குல்ல. இப்ப இதுல கலர் ஆட் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ்ல வந்து மெரூன் கலர் சூஸ் பண்ணிருக்கேன். என்ன ஆகும்னு வேற தெரியல, மிக்ஸ் ஆகுமான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஊத்தி பாக்குறேன். இரு நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்குறேன். ஐயோ, என்ன இது மிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, கஸ்டமர் வேற நம்மளே பாக்குறாங்களே.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? இவ்வளோ நேரமா ஒரு பபிள் டீ போடுறதுக்கு? நான் உங்க கடைக்கு வந்ததுக்கு பதிலாக வேற ஷாப் போய் வாங்கியிருக்கலாம். ப்ளீஸ் மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆக்கிடுவோம். மணி, இனிமே தண்ணிய நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது மிக்ஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே வர ஆர்டர் எல்லாம் நம்ம நெயில் பாலிஷை மேலாக ஸ்ப்ரெட் பண்ணா மட்டும் போதும். சரி சாரா, இப்போ கொஞ்சம் ஸ்லைம் எடுத்து அதை அப்படியே ரவுண்ட் ஷேப்ல உருட்டிக்கிறேன். இத பாக்கும்போது அப்படியே பபிள் மாதிரி இருக்கும். இத அந்த கிளாஸ் மேல வச்சு கொடுத்தா பபிள் டீ மாதிரியே தெரியுது பாத்தியா? இதுக்கு மேல கொஞ்சம் பிம்பாம் பால்ஸையும் ஆட் பண்ணா அப்படியே பபிள் டீ ரெடி ஆயிடுச்சு. மேம், இந்தாங்க மேம் உங்களோட பபிள் டீ. சாரி கேஸ், நீங்க ரொம்ப லேட்டா கொண்டு வந்ததுனால இதுக்கான அமௌண்ட்டை நான் தரப்போறது இல்ல. மேடம், அதோட விலை எவ்வளோன்னு தெரியுமா? 200 ரூபா. நீங்க காசே தரமாட்டேன்னு சொல்றீங்க மேடம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. என்னது 200 ரூபாயா? 200 ரூபாய்க்குலாம் அந்த பபிள் டீ ஒர்த் இல்ல. இந்தாங்க, வெறும் 50 ரூபாய் தான் தருவேன். வரலாம். என்ன மணி, ஃபர்ஸ்ட் ஆர்டரே இப்படி சொதப்பிட்டோம். இனி வரதையாவது நல்லதா பண்ணி கொடுக்கணும். ஹலோ கைஸ், எனக்கு ஒரு பீஸா மேக் பண்ணி கொடுக்க முடியுமா? அந்த பீஸா நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கணும். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க. உங்க பீஸா ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். பீஸா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லைமை எடுத்து நல்லா பால் ஷேப்ல உருட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தட்டையா பீஸா ஷேப்ல கொண்டு வரணும். பண்றது எப்படின்னு பார்த்துட்டீங்கல்ல? சூப்பரா இதே மாதிரி பீஸா ஷேப்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சப்பாத்தி உருட்டியில வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். உருட்டும் போது பாத்தீங்களா, கரெக்டா ஈவனா எல்லா சைடுமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இதுல கொஞ்சம் கிளிட்டர் போடலாம். ஸ்பைசி எஃபெக்ட் காட்ட சொன்னாங்கல்ல, அதுக்கு வேண்டி சும்மா பாக்குறதுக்கு ஸ்பைசியா இருக்கிறதுக்காக கோல்டு கலர் கிளிட்டர் எடுத்து எல்லா சைடும் அப்படி பரப்பரன்னு தூவி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுல கொஞ்சம் பிம்பாம் பால் அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டானா டாப்பிங்ஸ் மாதிரி ரெடி ஆயிரும். இப்ப பாருங்க, ஃபுல்லா வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சூப்பரான பீஸா மாதிரி இருக்க போகுது. மணி, நீயும் தான் ஒரு பபிள் டீ போட்டியே. என்னோட பீஸா எப்படி பார்க்க சூப்பரா பட்டைய கலப்ப போகுதுன்னு பாரு. நீ நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணல, நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் எப்படி சொதப்புதுன்னு. சரி, நான் இதை சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நான் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதுவும் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன். பார்க்கலாமா சொதப்புதா இல்லையான்னு? மற்ற இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் அந்த பிங்க் கலர் நெயில் பாலிஷை எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுறேன். அப்படியே கிளிட்டரியாக பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த பீஸா அப்படி கலர்ஃபுல்லாக தகன்னு மின்ன போகுது. கண்டிப்பாக கஸ்டமருக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். மேம், இந்தாங்க நீங்க ஆர்டர் பண்ணின ஸ்லைம் ஸ்பைசி பீஸா இஸ் ரெடி. இப்படியே எப்படிங்க சாப்பிட முடியும்? அதை அப்படியே பீஸ் போட்டு கொடுத்துருங்க. ஓகே மேடம், பண்ணி கொடுத்துறேன். இங்க ஜிபே எல்லாம் இல்ல மேடம், ஒன்லி கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவோம். வாவ், இந்த பீஸா பார்க்க செம்ம சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு 200 ருபீஸ் தர போறேன் இதுக்காக. கடைக்காரக்கா, என்கிட்ட வெறும் 20 ரூபாய் தான் இருக்கு. அதுல எனக்கு 2 ஸ்கூப் வச்ச ஐஸ்கிரீம் கிடைக்குமா? ஓ தம்பி, பண்ணிரலாம்ப்பா. 20 ரூபாய் என்ன, 10 ரூபாய் இருந்தாலே எங்க கடையில ஐஸ்கிரீம் கிடைக்கும். சூப்பரா பண்ணி தரேன் பாரு. வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம். ஐஸ்கிரீம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் கோனை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லைமை எடுத்துக்கலாம். ஸ்லைமை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் கிரீன் கலர் கிளிட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறேன். எதுக்குன்னா ஐஸ்கிரீம் நல்லா க்ளோவா தெரியறதுக்காக. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணா அப்படியே ஸ்லைம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? இப்போ அவனுக்கு அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஷேப்ல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் கோனோட இதை வச்சு அப்படியே மேல வச்சுக்கலாம். இவன் 2 டாப்பர் கேட்டான்ல, சரி இப்போ என்ன பண்றோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லைம் எடுத்துக்கலாம். அது கூட எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். 2 கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ மேல ப்ளூ கலர், கீழே கொஞ்சம் கிரீன் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி 2 ஸ்லைம், இதுக்கு மேல கொஞ்சம் டாப்பிங்ஸ்லாம் வச்சாச்சு. இந்த தம்பி, உன்னோட ஐஸ்கிரீம் ரெடி. கடைக்காரக்கா, எனக்கு நீங்க சொன்ன மாதிரியே 20 ருபீஸ்க்கு 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் தந்துட்டீங்க. தேங்க்யூ மேடம். எனக்கு இந்த பீஸா, பர்கர் இதெல்லாம் இல்லாம வீட்ல சமைச்ச மாதிரி ஒரு கடல் கறி பண்ணி கொடுங்க. ஓகே மேடம், பண்ணிரலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். குடல் வறுவல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பான் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லைம் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்லைமை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்லைமை இந்த மாதிரி தட்டையா தட்டிக்கிறேன். அதையே இந்த பான்ல வச்சுட்டு கொத்து பரோட்டாலாம் எப்படி தட்டுவாங்க அந்த மாதிரி 2 குச்சி எடுத்து டக்கு 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 நல்லா குத்திக்கிறேன். இந்த மாதிரி குத்துனானா
சூப்பரா குடல் கறி பண்ணிட்டியே, செம்மையா வந்திருக்கு, சூப்பரா இருக்கு இந்த ஸ்லைம் குடல் கறி. இப்போ எல்லா கஸ்டமரும் வந்து போயாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க ஸ்லைம்ல இந்த நைல் பாலிஷ் ஊற்றி மிக்ஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஜெனி, ட்ரை பண்ணி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன கலர் சேஞ்ச் ஆகுது, இல்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். என்ன கையில எல்லாம் ஒட்டுது. சரி பரவாயில்ல, நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ப்ளூ கலர் ஊத்துறதுனால கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகல, அப்படியே தான் இருக்கு. இதுக்கு வேற ஏதாவது கலர் ஊத்தி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். சரி, நம்மளோட ஸ்லைம் லைட் கலரா இருக்கு அப்படின்னா டார்க் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா ஏதோ டிஃபரன்ஸ் தெரியுதா இருக்கும். ஓகே, இப்போ மெரூன் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து நான் ஊத்திக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்க்கலாம். என்ன கையில எல்லாம் ஒட்டிக்குது. சரி, ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகுறதெல்லாம் நார்மல் தானே. சரி, என்னது இது கலரே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஓரளவு கொஞ்சம் டார்க்கா வந்திருக்கு, பட் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நாட் பேட், ஓகே தான். ஆமா மணி, நெயில் பாலிஷ் ஊத்துனா பெருசா சேஞ்சிங் எதுவும் தெரிய மாட்டேங்குது. சேம் அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம விளையாண்டு முடிச்சிட்டோம்லடா, அதனால இதுக்கு முன்னாடி பண்ணின பீஸா, ஐஸ்கிரீம் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா மிக்ஸ் பண்ணி என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாமா? ஐ ஜாரா, நீ சொல்றது நல்ல ஐடியா தான். சரி, எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இங்க பாரு ஜாரா, எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணனால ரொம்ப ஸ்டிஃபா ஆயிடுச்சு. அதுல நம்ம நெயில் பாலிஷ், ஐ ஷேடோ எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம்ல, அதனால அப்படியே ஸ்டிஃபா இருக்கு பாரு. கொஞ்ச நேரம் இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா வேணா லூஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில நம்மளோட ஸ்லைமோட கலர் இப்படிதான்ப்பா இருக்கு. ஸ்லைம் லைட் ப்ளூல இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிரீன் மிக்ஸ்டு ஒரு கிரே மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்மளோட கிரே கலர் ஸ்லைம் இதோ.